कर्मणा न प्रजया हरेण त्यागेन तत्त्वमानसो हरेण नाकन्दितन्दुरायां विद्राजमेतयो विशन्ति वेदान्तविद्यानसुनिश्चितार्था सन्न्यासयोगाग्निवयशुद्धसत्त्वाः ये ब्रह्मलोके परान्तकाले परामुनाः परिमुच्यन्ति सर्वे पापं परमेश्वभूतं यत्पुण्डरीकं पदमध्यसकृष्टम् अत्राभिरक्तं जगं विरोधस्तस्मिन् रङ्गसमुदासितव्यम् एतादौ स्वरप्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ஒரே நிமிஷம் சுவாமி. சரி சுவாமி. ஃபோட்டோ எடுத்துக்க, நான் வீடியோ எடுத்தேன். வந்து அவரை தரிசனம் செய்து பலவிதமான அனுகிரகங்களை பெற்றதின் பேரில் 1956ஆம் ஆண்டு ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கு ஒரு சித்திரப்படமானது எழுதி லலிதா சஹஸ்ரநாம கோட்டி அர்ச்சனையை முதலில் செய்தார். அதன் பிற்பாடு 1961ஆம் ஆண்டு மகாபரிவா என்று போற்றப்படும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி அவர் இளையாற்றங்குடி வரும் பொழுது ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானத்திற்கு வருகை தந்து அந்த இடத்துல புவனேஸ்வரிக்கு சுவாமிகள் அப்பதான் கோவில்லாம் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தார். இந்த இடத்துல நாம் 2 பேரும் நான் சொல்கிறேன், இந்த இடத்துலையே புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணலாம்னு பரமாச்சாரியார் சொன்ன உடனே 6/6/1962ஆம் ஆண்டு புவனேஸ்வரியை அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் சேலம் ஸ்கந்தாசிரமம் 67 துவங்கி அங்கே நிறைய விக்கிரகங்களை எல்லாம் பிரதிஷ்டை செய்தார்கள். 1988ஆம் ஆண்டு எனக்கு சந்நியாசம் கொடுத்து அதுக்கப்புறமா 90 ஸ்கந்தாசிரமத்தில் நானும் சாந்தானந்த சுவாமியும் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணினோம்.
92 புதுக்கோட்டையில் புவனேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம் பண்ணினோம். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு 94 சென்னைக்கெல்லாம் வருகை தந்து இந்த சேலையூர் இதே பக்கத்தில் தான், இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கந்தாசிரமம் உண்டு. அங்கே ஒரு சுமார் ஒரு 5.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தை ஸ்தாபனம் செய்து ஆதிசங்கர பகவத்பாதார் கலியுகத்தில் பக்தி ஏவ கரீசின்னு பக்தி வழிபாட்டுக்காக சமஸ்த கோடி மந்திரங்களும் 33 கோடி தேவதைகளும் இந்த ஷண்மதத்துக்குள்ள அடக்கம் என்று ஷண்மத ஸ்தாபனம் செய்தார்கள். அந்த ஷண்மதத்தையும் சம்மதமாக அவர் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்தாபனம் பண்ணி நமக்கு இடையூறுகள் வாழ்க்கையில் நிறையா இருக்குது, எதிர்ப்பு சக்திகள் இருக்குது. அந்த சக்தியெல்லாம் அகல வேண்டும். நம்ம மனசு எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் நமக்கு ஒரு கோபமான தன்மையும் ஒரு அன்பில்லாத பேச்சும் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்குங்கிறத மனதில் புரிந்து கொண்டு அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு உத்வேக சக்தி கிடைக்கணும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோபங்கள்லாம் நம்மளை விட்டு விலகணுங்கிறதுக்காகவே அந்த உக்ர சரபேஸ்வரர் வீர சரபேஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணி பிரத்யங்கிரா தேவியையும் பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அற்புதமாக சரசரலிங்கேஸ்வரர் சுதர்சன சக்கரராஜர் எல்லாரையும் சமஸ்த தேவதைகளையும் அங்கே ஸ்கந்தாசிரமத்தில் பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறார்கள். 2002ஆம் ஆண்டு சுவாமிகள் ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம் சேலத்தில் மகாசமாதி அடைந்து அதற்கு பிற்பாடு 2005ஆம் ஆண்டு ஓங்காரானந்த சுவாமிகள் பொறுப்பேற்று புதுக்கோட்டையில் 16 ஆண்டு காலங்கள் அத்வைதத்தை எல்லோருக்கும் புகட்டினார்கள். தமிழ் வேதாந்த கருத்துகளையும் சம்ஸ்கிருத வேதாந்த கருத்துகளையும் நிறையா பாடங்கள்லாம் நடத்தி அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறமா அந்த இடத்துல அவர் ஒரு பெரிய சங்கல்பம் செய்தார். ஓங்காரானந்த மகா சுவாமிகள் இது 62 பிரதிஷ்டையாக இருக்கு, இதை நாம் தர்ம சம்பர்தனி கோவில் எப்படி திருவையாறு இருக்கோ அதே மாதிரி இந்த புதுக்கோட்டையே நாம் செய்யணும் அப்படின்னு அவர் 2017ஆம் ஆண்டு நானும் அவரும் சேர்ந்து சாதுர்மாசிய பூஜையெல்லாம் முடித்து அந்த சமயத்தில் பேச்சுவார்த்தையெல்லாம் துவங்கி அதுக்கப்புறமா 2018ஆம் ஆண்டு சமயத்தில் ஒரு கல்ஹார திருப்பணி பண்ணணும்னா கண்டிப்பாக 5 வருஷமாவது வேணுங்கிறத முடிவு பண்ணி அந்த ஒரு 4000 சதுரடியில் ஒரு புது கோவிலை கட்டி அங்கே இருக்கக்கூடிய சமஸ்த மூர்த்திகளையும் அந்த சாந்தானந்த யஜ்ஞாலயா என்று ஒன்று உருவாக்கி அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து தினமும் அங்கே 2 காலமும் ஆவரண பூஜைகள் ஹோமங்கள்லாம் நடக்க ஏற்பாடுகள் செய்து அதற்கு பிற்பாடு ஓங்காரானந்த மகா சுவாமிகள் 21ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி அவரும் மகாசமாதி அடைந்தார். அதனால் அவருடைய ஒரு சங்கல்பம், மகான்கள் சங்கல்பம் எப்பயுமே எல்லோரும் நன்றாக இருக்கும். அவன் கோபப்படுறவனாக இருந்தாலும் சரி, அவன் வெறுக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவன் தூஷிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவனும் ஆனந்தமாக இருக்கணும். அவனுக்கு பகவான் நல்ல புத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இடத்துல இருக்கு. அது மாதிரி அவர் என்ன பண்ணினார்னா இந்த சங்கல்பத்தை நிறையா திருடமான சங்கல்பமாக செய்து இது கண்டிப்பாக பூர்த்தி ஆகுங்கிற நம்பிக்கையோட 5 ஆண்டு 6 ஆண்டுக்குள்ளே பூர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் பலவிதமான கிரந்த ஆலோசனைகள்லாம் செய்து சரஸ்வதி மஹாலில் போய் அந்த இடத்துல சிற்ப ரத்னாகரம், சிற்பசாஸ்திரம், மயமதம், அதுக்கப்புறமா ஸ்ரீ தத்துவ நிதி என்ற புஸ்தகங்கள்லாம் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 44,000 கோவில்கள் இருக்குன்னா அத்தனை கோவில்களில் என்னென்ன சிற்பங்கள் இருக்கோ அத்தனைக்கும் மந்திரம், தியான ஸ்லோகம் எல்லாம் அதில் இருக்குது. அதுபடி வடிவமைக்கணும்னு தர்ம சம்பர்தனி கோவில் படி அதை நம்ம வடிவமைக்கணும்னு சங்கல்பம் பண்ணினதன் காரணமாக தொடர்ந்து உலகளாவிய மக்கள்கள் 60 வருஷமாக 65 வருஷமாக புவனேஸ்வரி பீடம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இந்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே உங்களுக்கு என்னென்னா ஒரு 11,000 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கல்ஹார திருப்பணி
செய்து போன ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் செய்ய முடிந்தது. 6ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி முதல் 3 வருஷம் அந்த சண்டி ஹோமம் தொடர்ந்து நடக்கிறது. காலை வேளையில் புவனேஸ்வரி கோடி மூலமந்திர ஹோமங்கள் நடக்கிறது. அது இன்னும் அந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் பிரகாசமாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் தொடர்ந்து சண்டி ஹோமங்கள் பண்ணி கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு 30 வருஷமாக சற்றேறக்குறைய ஒரு 2000க்கும் மேலே சண்டி ஹோமங்கள் செய்திருப்போம். ஒரு 15 சஹஸ்ர சண்டி செய்திருப்போம். 8 இடத்துல 3 வருஷ சண்டி ஹோமமானது தொடர்ந்து செய்திருக்கிறோம். அதில் இந்த இடம் 30வது இடமாக 27 நாட்கள் சாந்தானந்த சுவாமிகள் ஜட்ஜு சுவாமிகளுடைய திச்சி தெரியாது. அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜட்ஜு சுவாமிகள் என்று போற்றப்படும் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை மகோத்சவத்தை முன்னிட்டு 27 நாட்கள் ஹோமம் செய்யப்படும் தான் சாந்தானந்த சுவாமிகள் இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நம்ம இந்த வர்ணாசிரம தர்ம காண்டம், இந்த ஒரு நம்மளுடைய தர்மங்களை சொல்லக்கூடிய தர்ம சாஸ்திரங்கள்லாம் பார்த்தோமே. ஆனால் திதி தெரியாத சன்னியாசிகளுக்கு துவாதசி திதியை ஆராதனையாக வைத்துக் கொள்ளலாம் என்று எழுதியிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஓங்காரானந்த மகாசுவாமிகள் பொறுப்பேற்றவுடன் ஜட்ஜு சுவாமிகளுக்கும் துவாதசி திதி எடுத்து அந்த இடத்துல ஆராதனை நடந்துருக்கு. அந்த சுவாமிகள் சாந்தானந்த சுவாமிகள் வருஷத்துக்கு 27 நாள் பண்ணினார். அவர்கிட்ட ஒரு சன்னியாசம் வாங்கினதுனால எனக்கு என்ன தோணித்த மனசில் அப்படின்னா, பகவான் கீதையில் பலம் தோயம் யோமே பக்தியாக இருந்தார். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய திரவியத்தை மனசார கொடுத்து பகவானை நாம் வழிபட்டா போகும். அதனால் அது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட், அதாவது ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்ல முடியாது. மகான்கள் சொன்னதை ஒரு சுருக்கமான முறையில் நாம் எழுதுங்கிறத யோஜனை பண்ணி பார்த்து நம்மளுடைய ஆயுசுக்குள்ள 108 இடத்துல 27 நாட்கள் ஹோமம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணினோம். 2006ஆம் ஆண்டு தயானந்த சுவாமிகள் தான் முதல்ல பாண்டிச்சேரியில் ஆசீர்வாதம் பண்ணினார். அதிலேருந்து பார்த்தோமே. ஆனால் இந்த குளித்தலை பக்கத்தில் ஐயர்மலைங்கிற இடத்துல ஒரு பிரம்மாண்டமாக அங்கே ஒரு பஞ்சாயத்தின சக்தி பீடம் தேவதா சகித்த பராஷோடசிக்கு ஒரு திருப்பணி செய்திருக்கோம். புதுக்கோட்டை திருப்பணி முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த வருஷம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து போன ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தோமே. ஆனால் புதுக்கோட்டை புவனேஸ்வரி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். மலேசியாவில் காமாட்சி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஆதம்பாக்கம் புவனேஸ்வரி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஈரோட்டில் அமிர்தவல்லீஸ்வரி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ திருவண்ணாமலையில் ஒரு சாரதா பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி அங்கேயும் தொடர்ந்து 3 வருஷ செடி ஹோமம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. போன வாரம் 25ஆம் தேதி அன்றைக்கி தான் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சது. இது தொடர்ந்து 108 இடத்துல இந்த 27 நாள் ஹோமங்கள் பண்ணணும்னா அதில் இது 30வது இடம். 30வது இடத்துல வேதவியாச தபோவனம். இந்த குருஜி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். கிட்டத்தட்ட நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே நிறையா வருவேன், பேசிகிட்டு இருப்பேன் அவரோட. அவருக்கு உடம்பு கொஞ்சம் முடியாமல் கால் சிரமமாக இருக்கும் பொழுது கூட புதுக்கோட்டையில் என்னை பார்க்கணும்னு வந்தார். பார்த்து என்னோட பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் ஷஷ்டக பூர்த்திக்கெல்லாம் வந்தோம். அதோட ஒரு அனுபவமானது தான் இந்த சண்டி ஹோமத்தை இங்கே இந்த வேதவியாச பகவான் செய்ய வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த தேவி மகாத்மியங்கிறதே வேத துல்லியம். யதா வேதோஹ்யநாதரிகி தத்வத்து சப்தசதி ஸ்மிருதா. எப்படி வேதம் அனாதிகாலம் தொட்டு வருகிறதோ அதே மாதிரி இந்த சப்தசக்தின்னு சொல்லக்கூடிய தேவி மகாத்மியம் அனாதிகாலம் தொட்டு ரிஷிகளால் கையாளப்பட்டு வருகிறது. அதனால தான் அத்தனை மட்டத்துலையும் இப்போ கூட சிங்கேரி மடத்தில் 5 சண்டி ஹோமம் நடக்குது. அதனால் அதுக்கெல்லாம் நிறைய பொருட்செலவுகள் ஆகும். இருந்தாலும் நம்மளால் யதா சம்பாதித்த திரவியேன யதா சக்தி யதா மதி சபரியாக்கிரமம் நிர்வர்த்தயிஷ்யேன்னு ஒரு சங்கல்பம் இருக்குது. நவாவரண பூஜை பண்ணுறவா பூரா இந்த சங்கல்பத்தை தான் சொல்லுவார்கள்.
அதனால் நம்மளால் முடிஞ்ச திரவியங்கள் என்னுடைய புத்தி சக்திக்கு ஏற்றவாறு அதை சமர்ப்பணம் பண்ணி நான் ஹோமத்தை செய்கிறேங்கிற ஒரு சங்கல்பத்தோட இந்த 27 நாள் ஹோமம் நமது வேதவியாச தபோவனம் காசி விஸ்வஜி அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி சிருங்கேரி பீட்டாதிபதி ஓங்காரானந்த மகாஸ்வாமிகள் மற்றும் எனக்கு தெரிஞ்ச பல மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். அத்தனை மகாத்மாக்களுடைய அனுகிரகத்தினால இந்த ஹோமமானது இன்றைய தினம் துவங்க உள்ளது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் தெரிய வைத்து இந்த ஹோமத்துக்கு தொடர்ந்து சாயந்தர வேளையில் தான் ஹோமம் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு 8 மணிக்குள்ள முடிகிற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் எல்லோரும் தொடர்ந்து இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்து புவனேஸ்வரி பீட்டத்தையும் தொடர்ந்து சூரிய சந்திரர்கள் இருக்கிற மட்டும் பிரகாசமாக இருக்கும்படியாக உங்களுக்கு இப்போ கல்ஹார திருப்பணி பண்ணியிருக்கோம். அங்கேயும் தொடர்ந்து வழிபாடுகள் நடத்துவதற்கு உங்களால் தான் என்னென்ன சௌகரியங்கள் முடியுமோ அத்தனையும் சிறு துளி பெருவெள்ளம் ஒன்றொன்னா சேர்த்தா தான் 100 ஒரு மிச்சு 100 பண்ண முடியாதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதனால் நம்மளால் முடிந்த ஒரு சரீர உபகாரம் திரவிய உபகாரம் எல்லாத்தையும் செய்து அனைத்து சத்குருநாதர்களுடைய அருளையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அருளையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ அழைத்து கொண்டு நம்ம இப்போ சங்கல்பத்தை துவங்குவோம். சாந்தானந்த மகாஸ்வாமிகள் 27 நட்சத்திரத்துக்கு சேர்த்து ஒரு சங்கல்பத்தை தயார் செய்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணினார். அந்த சங்கல்பம் இப்போ முதல்ல நடக்க போகிறது. அதுக்கப்புறமா கோரிக்கைகள் வேணுங்கிறவா இந்த இடத்துல நம்ம சங்கல்பம் என்னென்ன சங்கல்பம் அவளுக்கு எப்படி ஒரு நாள் கட்டளையோ அல்லது இன்னொரு நட்சத்திர சங்கல்பமோ குடும்ப சங்கல்பமோ எப்படி வேணாலும் அவரவர்கள் சக்தி கேட்டவாறு செய்து கொண்டு சண்டிகா பரமேஸ்வரியினுடைய அருளை தருமாறு அன்புடன் அழைத்து கொண்டு சங்கல்பத்தை துவங்குவோமாக.